நாங்க நம்பலாம், ஜோதிடத்தை நாங்க நம்ப கூடாதா? ஜோதிடத்தை வந்து நம்புறீங்களோ இல்லையோ, முக்கியமான பிரபலங்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், அரசியல்வாதிகள், இவங்க யாராட்டும் உங்ககிட்ட வாஸ்து கேட்டிருக்காங்க? மறைந்த தலைவர் அவர் வீட்டுக்கு இல்லத்துக்கு வர சொல்லி கேட்டறிந்தார். பகுத்தறிவு என்று கூறிக்கொண்டு இருப்பவர் ஆட்சி செய்யும் போது சில கட்டடங்களை நான் அவருக்கு விவரித்து சொன்னேன். ஒன்று வந்து வல்லூர் கோட்டம், ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சங்கராச்சாரியார அம்மையார் ஜெயலலிதா அரசு பண்ணது வந்து ஒரு பெரிய அரசியல் திருப்பமா நான் ஏற்கனவே அந்த திருப்பத்துக்கு பின்னாடி வாஸ்து இருக்குங்கிறது நீங்க அப்போ வந்து இங்க பொதுவா எல்லாருமே வாஸ்து பாக்குறாங்க. நிறைய பேர் வாஸ்து பார்த்து வீட்டுக்குள்ள போனவனும் அழிஞ்ச கதெல்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் இருக்கு. உங்ககிட்ட வாஸ்து சாஸ்திரம் கேட்டு அது நடக்காம போய் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டவங்க இருக்கிறாங்க, மறைக்காம ஒண்ணு. 5G தமிழ் மொழி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வீட்டோட அமைப்பு ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையவே மாற்றுமா? பணம், மன நிம்மதி, உடல் நலம், இதுக்கு வாஸ்து மட்டுமே காரணமாக இருக்க முடியுமா? இது போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்க நம்மோட இணைந்திருக்கிறார் வாஸ்து கிங் ஆர்கே பகவதிராஜ் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், வாஸ்துங்கிறது வந்து பாரம்பரியமாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் இப்போ உள்ள தலைமுறை வந்து நம்மளோட பாரம்பரியத்துலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? சரி, இன்றைக்கி இருக்க பரம்பரை வந்து எல்லாத்துலேயும் விலகி வந்திருக்காங்க. வாஸ்துவில் மட்டும் இல்லை, உணவு பழக்க வழக்கங்கள், மரியாதை நிமித்தங்கள் அனைத்திலுமே வேறுபட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பிரதிபலனை பின்னாடி இவர்கள் அனுபவிப்பார்கள் என்பது இயற்கை கொடுத்த விதி. இதிலிருந்து மாற முடியாது. வாஸ்து என்பது உண்மையான ஒரு இயற்கையோட கலவை. அந்த வாஸ்துப்படி நீங்கள் வாழ்ந்தால், வாஸ்துப்படி அமைத்திருந்தால், முதல் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், பின்பு குடும்ப ஒற்றுமை கிடைக்கும், திரும்ப நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாகும். எதிர்கேள்விகள் கேட்காமல் கேட்ட கேள்விகளே சிந்தித்து பதில் கூறும் நிலை உருவாகும் வாஸ்து. சரி, இப்போ வாஸ்துங்கிறது வந்து திசை, மூளை இது மட்டும் சம்மந்தப்பட்டதா, இல்லைனா அதில் வந்து நிறைய பொருட்கள், அதுக்கப்புறம் கலர், இந்த மாதிரியான விஷயங்களும் அதில் வருதா? திசைகளை வச்சு தான் வாஸ்து. சூரிய உதயத்தை வச்சு தான் வாஸ்து. சூரியன் உதயம் கிழக்கு பார்த்து உதிக்கும் போது மறையும் திசை வந்து மேற்கு. இந்த 4 திசைகளை வச்சு தான் வாஸ்து நாங்கள் முறைப்படி செய்கிறோம். இது ஆதி காலத்து மன்னர் காலத்தில் இந்த வாஸ்து முறையை பயன்படுத்தி உள்ளார்கள். இப்பொழுது நவீன காலத்தில் வந்து மக்கள் வந்து அதை விரும்பாமல் சமீப காலமாக இந்த வாஸ்து மேல் சில பகுதிகள் வந்து விரும்புகிறார்கள், சில பகுதியில் அதை உதாசீனம் பண்ணுகிறார்கள். உதாசீனம் பண்ணுறவர்கள் வாழ்க்கை உதாசீனம் ஆயிரும், விரும்புகிறவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய கணக்கு. இப்போ உதாசனப்படுத்துறவங்களுக்கு வாழ்க்கை உதாசனம் ஆகும்னு சொல்கிறீங்க. இப்போ மன்னர்கள் காலத்துலேருந்து இது வருது. மன்னர்கள் அரண்மனையில் இருந்தான், குடிசை வீட்டில் இருக்கிறவனுக்கும் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவனுக்கும் இந்த வாஸ்து எப்படி வேலை செய்யும்? குடிசை இருந்தாலும் வேலை செய்யும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்து பாரிஸில் வந்து பர்மா பஜார் இருக்குது. கடை என்ன சைஸ்? அது 5x 5, 4x 4 சிறிய கடை. பெரிய கடை வந்து மளிகை கடைகள், பெரிய பெரிய ஜுவல்லரி கடைகள்லாம் பறந்த ஒரு 4000 சதுரடி 5000 சதுரடி இருக்குது. அவனுக்கு வியாபாரம் நடக்குது. இந்த 5x 5 உள்ள வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரத்துக்கு தகுந்த வருமானம் வரும். அதனால் இடத்துடைய அமைப்புக்கும் அந்த சைஸு தான் அது வேலை செய்யும் வாஸ்து. சரி, அது நீங்கள் சின்ன பிளேஸ் ஓகே. பிளாட்ஃபார்மில் தங்கி நிறைய பேர் பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக அவன்லாம் பெரிய ஆள் ஆயிருக்காங்க. அந்த அவன் உட்கார்ந்துருக்க இடம் வாஸ்து, இருப்பிடம், அவன் சிட்டிங் பிளேஸ் அதுன்னு சொல்லுவான். அந்த சிட்டிங் பிளேஸில் இருக்கிறவன் பெரிய ஆள் ஆயிடுவான். சில பேர் பிச்சைக்காரனை கூட ஆயிடலாம், சில பேர் கடங்காரன் ஆயிடலாம். அவன் அதுதான் வாஸ்து. அந்த எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கானோ, எந்த பூமியின் பகுதியில் உட்கார்ந்துருக்கானோ அவனை வந்து உயர்வும் கொடுக்கும், தாழ்வும் கொடுக்கும் வாஸ்து. ஓகே, சரிங்க சார். இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு. முன்னாடி வந்து எல்லாம் தனி வீடாக இருந்துச்சு. இப்போ அப்பார்ட்மெண்ட்டு, ஒர்க் ஸ்பேஸுமே வந்து ஐடி பார்க்கு, ஒர்க் ஸ்பேஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான பில்டிங்களுக்கு வந்து ஒரே வாஸ்துவா, இல்லைனா ஒவ்வொரு வீடுகளுக்கும் தனித்தனி வாஸ்துவா? இப்போ 10வது மாடியில் இருக்கிறவனுக்கும் 1வது மாடியில் இருக்கும் ஒரே வாஸ்துவா? சார், பொதுவாகவே அடுக்குமாடி வீடுகள் வந்து 25%, 20% வாஸ்துப்படி அமைக்க முடியும். 70% வந்து வாஸ்துப்படி அமைக்க முடியாது. ஏன்னா அது கண்டினியூஸ் ஹவுஸாக இருக்கிறனால, பில்டிங் ஒட்டி 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 வரதுனால மாறுபட்ட நிலையில் வாஸ்து அமைகிறது. அதில் ஒரு பகுதியாக நாங்கள் பிரித்தெடுக்கிறோம். அந்த ஒரு பகுதியில் வாழ்பவர்கள் சிறப்பான நிலை உடைவார்கள். மீது பகுதியில் சில துன்பங்களும் இன்பங்களும் சேர்ந்து கலவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். ஆனால் அடுக்குமாடி வீட்டுக்கு ஒரு வாஸ்து இருக்குது, தனிப்பட்ட வீட்டுக்கு ஒரு வாஸ்து இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா வாஸ்துங்கிறது வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கெல்லாம் வந்து வேலைக்காகாது, ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 20% வேலை செய்யும். 20%னா ரொம்ப கம்மியாக. 50 சார், அது வாஸ்து உண்மையை பேசணும்னா அதுதான் பேச முடியும். ஆனால் இல்லை, விளம்பரப்படுத்தும் போதே அது சார், அது வியாபாரிகள் பல கணக்குகள் வச்சு வியாபாரம் செய்வதுக்கு வந்து இருக்காங்க. அதுக்கு நம்ம கணக்கு சொல்ல முடியாது. அவன் போடுற பணத்துக்கும், அவங்க விற்கிற விலைக்கும், கட்டடத்துக்கும், செய்யக்கூடிய செலவுகளுக்கும் அவனுக்கு என்னமோ
அதை செய்து கொடுத்து வீடை வந்து பலன்னு ரொம்ப லக்ஸரியாக கட்டி கொடுப்பாங்க. மக்கள் அதில் போய் மயங்கிறாங்க. இதுதான் நீங்கள் இந்த காலத்து வாரிசுகள் வந்து மயக்கத்தில் இருக்கிறார்கள். உணவுலையும் சரி, ஒரு இடத்துலையும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸுலையும் சரி, ஒரு பெண்ணு மாப்பிள்ளை பார்க்க சரி, அழகில் மயங்குறாங்க. அது ஆபத்தில் வந்து முடியும். ஓகே சார், நீங்கள் வியாபாரம்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வாஸ்துவை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். ஒருத்தங்க அறிவியலுன்றாங்க, ஒருத்தங்க மூட நம்பிக்கைன்றாங்க. நான் சொல்கிறேன் பிஸ்னஸுங்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த காலத்தில் இது வந்து ஆன்மீகத்தில் கொண்டு வந்தது வாஸ்து. மன்னர் காலத்தில் வந்து பிரதான ஜோதிடர், பிரதான வாஸ்துக்காரர், பிரதான வைத்தியர் வச்சுருந்த மன்னர். ஓகே, மன்னர் காலத்தில் இருந்தது. இப்போ தனிப்பட்ட வைத்தியர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் ஆகிட்டாங்க. தனித்தனி மனிதனுக்கு ஒவ்வொரு மூக்குக்கு ஒரு டாக்டரு, கண்ணுக்கு ஒரு டாக்டரு, காதுக்கு ஒரு டாக்டரு, கிட்னிக்கு ஒரு டாக்டரு, பல பிரிவுகள் ஆகி போச்சு. அதனால் வாஸ்துங்கிறது வந்து ஒரு ஒரிஜினல் வந்து இயற்கையோட கலவை தான். அதை சொல்பவர்கள், செயல்படுத்துகிறவர்கள் ஒழுங்கான முறையில் செய்தால் அது வேலை செய்யும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஓகே, அப்போ இது பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இது பிஸ்னஸ் கிடையாது. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வாஸ்துவோட சேர்த்து நிறைய பொருட்களும் உள்ள வருது. பிரமிடுன்றாங்க, அதெல்லாம் வேலை செய்யாது சார். லக்கி மீன் சார் ஒன்றும் இல்லை சார், தொட்டி. இல்லை அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன். இங்கே இருக்க வேண்டிய அடுப்பு, அங்கே ஒரு கண்ணாடி வச்சு அங்கே அடுப்பு தெரியுதா இல்லையா? தெரியுது. அப்போ இங்கே அடுப்பில் நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, அந்த கண்ணாடியில் இருக்க அடுப்பு நீ சமைக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது வந்து பிம்பமான வேலைகள் தான். அந்த கண்ணாடி வைக்கிறது, மீன் தொட்டி வைக்கிறது, பொம்மை வைக்கிறது, குபேர பொம்மை வைக்கிறது பிம்பம். மன ஆறுதல் கிடைக்கும், ஆனால் பலன் இருக்காது. அப்போ நீங்கள் அது வந்து சஜஸ்ட் பண்ணுறது நான் பண்ணுறது கிடையாது சார். நீங்கள் பண்ணுறது இல்லை. நாங்கள் பண்ணுறது. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, வாஸ்து சாஸ்திரம் சரியாக இருக்குன்னு நம்பிக்கையில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வருது. வாஸ்து சரியில்லை. கேள்வியை முடிச்சுக்கிறேன். நிறைய பிரச்சனை வருது. இப்போ ஒரு வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறவங்ககிட்ட வராங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த செவுறு சரியில்லை, இந்த கலர் சரியில்லை, அந்த செவுரை இடிச்சுட்டு இந்த பக்கம் கதவு வைக்கிறாங்க. ஆல்ரெடி அவன் மன கஷ்டம், பண கஷ்டம், எல்லா கஷ்டத்துலையும் இருக்கிறான். அவனை செவுரை இடித்து புது கதவு வைக்க சொல்கிறது இன்னும் கஷ்டமாக இருக்காது. ஆமாம் சார். அதை நீங்கள் முதலியே செய்யும்போது பார்த்து வாஸ்துபடி செஞ்சிட்டிங்கன்னா இந்த ரீசெலவு இருக்காது, எக்ஸ்பென்ஸ் இருக்காது. அது அறியாமையில் உள்ளே போயிட்டு வீடு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போன பிறகு அவங்களுக்கு அந்த அமைப்புக்கு தகுந்த பலன்கள் தான் உருவாகும். நல்லதோ கெட்டதோ உருவாகும். ரெண்டுமே முரண்பாடாக இருக்குல்ல சார்? நான் பண கஷ்டத்துக்கு உள்ள வரேன், வாஸ்து பார்க்குறவங்க கூட கொஞ்சம் பண கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அது என்ன, முதலே அந்த பண கஷ்டத்துக்கு முன் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே நீங்கள் பார்த்துருக்கணும். அப்போ அந்த இடையில நீங்கள் அந்த வாஸ்துக்காரர் சொல்லக்கூடிய வேலைகள் செய்யாமல் தடுத்துருக்கலாம். அது அறியாமை. எதையுமே தெரிஞ்சு செய்யணும். ஒரு பொருள் வாங்கும்போது, ஒரு பெட்ரோல் போடும்போது, ஒரு வாகனம் வாங்கும்போது எவ்வளோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வாங்குறீங்க? ஒரு வாகனம் பண்ணும்போது எவ்வளோ இந்த வண்டி எவ்வளோ நாள் ஓடும், எத்தனை லிட்டர் கொடுக்கும், எத்தனை கிலோமீட்டர் கொடுக்குன்னு செக் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி சரியான தெளிவான ஆளை கூட்டு போய் வீடு வாங்கும்போது, வீடு கட்டும்போது உருவாக்கிட்டால் உங்களுக்கு பின்னாடி இடித்து கட்ட வேண்டிய வேலையில் பிற ஆலோசனை கூப்பிட்டு நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான பிரபலங்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், அரசியல்வாதிகள், இவங்க யாராட்டும் உங்ககிட்ட வாஸ்து கேட்டிருக்காங்களா? அவங்க நேம் கூட சொல்ல வேண்டாம், கேட்டிருக்காங்களா? அந்த சம்பவத்தை நமக்கு கொஞ்சம் விவரிக்க முடியுமா சார்? ஒரு பெரும் தலைவர், எல்லாரும் போற்றப்படக்கூடிய தலைவர் வந்து மறைந்த தலைவர் என்னை வந்து 1 மணி நேரம் இந்த வாஸ்து அறிக்கையை வந்து வாஸ்து விவரங்களை வந்து என்னை அவர் வீட்டுக்கு இல்லத்துக்கு வர சொல்லி கேட்டறிந்தார். அவர் வந்து முரண்பாடான கருத்துக்கள் உடையவர். உங்களுக்கு தெரியும். ஆன்மீகத்தை நம்பாதவர், பகுத்தறிவு என்று கூறிக்கொண்டு இருப்பவர். ஆனால் நான் சொல்லக்கூடிய பதில்களை கேட்டு அவர் புரிகிற மாதிரி நடித்தார். பெரிய தலைவர் அவர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர், மிகப்பெரிய தலைவர் அவர் யாருன்னு நீங்களே கணக்கெடுத்துக்குங்க. அவர் என்னை சந்தித்து அவர் இல்லத்துக்கு வர சொல்லி என்னுடைய சில கேள்விகளை கேட்டார். என்னுடைய நூலையும் வாங்கி படிச்சிருக்கார். அவர் ஆட்சி செய்யும்போது சில கட்டடங்களை நான் அவருக்கு விவரித்து சொன்னேன். ஒன்று வந்து வள்ளூர் கோட்டம், 2வது வந்து இன்றைக்கி இருக்க தலைமை கழகம். இது போன்ற 4-5 கட்டடம் அவர் உருவாக்கினார். அந்த உருவாக்கினுடைய பிரதிபலனை அவர் அனுபவித்தார். அதை நான் எடுத்து சொல்லும்போது ஒன்று பதில் சொல்லவில்லை. ஆகக்கூடி பெரிய தலைவரை என்னை கூப்பிட்ருக்காங்க. சில தலைவர்கள் வந்து என்னை கூப்பிட்டு ஆலோசனை கட்ட கூட அவங்களுடைய பெயர் வராத மறைச்சி விட்டுறாங்க. சில தலைவர்கள் இரவு நேரத்தில் என்னையே கூப்பிட்டு போகிறாங்க, அரசியல்வாதிகள். இதை வந்து அது வெளியே வந்தால் அவங்களுக்கு அது ஒரு அருவருப்பான செயல், மூட நம்பிக்கை என்று மக்கள் கூறுவார்கள் என்று நினைத்து கொண்டு மறைத்து விடுகிறார்கள். ஆகக்கூடிய வாசுங்கிறது அறிவுள்ள ஜீவன்கள். பகுத்தறிவுள்ளவனும் நம்பலாம், அறிவுள்ளவனும் நம்பலாம், படித்தவனும் நம்பலாம், படிக்காதவனும் நம்பலாம். அப்படி ஒரு அற்புதமான கலை தான் இந்த வாஸ்துக்கலை. இதில் ஏமாற்றுறவர்கள் பொம்மை வைப்பது, மீன் தொட்டி வைப்பது, கம்பி கட்டுறது, இதெல்லாம் வந்து நம்மளை ஏமாற்றக்கூடிய வேலை.
உண்மையான வாஸ்துக்கு வந்து எந்த விதமான இதர செலவுகள் இதர பொருள்கள் தேவையில்லை. ஒரிஜினாலிட்டி இதுதான். சரி, இப்போ வந்து நீங்கள் அரசியல்வாதின்னு சொன்னீங்க, அதை வச்சு இந்த 2026 ஆட்சி மாற்றத்தில் உங்கள் வாஸ்து எதுவும் உள்ள? இது எதிர்பாராத சம்பவம். அந்த தலைவருக்கு அந்த முதலமைச்சருக்கு எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் சில செயல்பாடுகளே நடவடிக்கைகள் எதிர்பார்த்தார். அவர் எந்த விதமான சுற்றுப்பயணமும் செல்லவில்லை. இருந்த இடத்துலையே எல்லாருடைய பெயர்களை எழுதி இவர் எம்எல்ஏ, இந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏ, இந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏ என்று வெறும் பேப்பரில் எழுதி அவங்களை நிற்க வச்சாங்க. அதிர்ஷ்டவசமாக வந்த நிலை. ரெண்டாவது, மக்களுடைய மனநிலைகள் வந்து எல்லா கட்சியிலுமே ஆண்டாண்டு அதிமுகவும் திமுகவும் ஆட்சி பண்ணி கொண்டிருக்காங்க. மாற்றத்தை நம்ம போட்டு பார்ப்போமே என்று மாற்றத்தால் உருவான இந்த ஆட்சி. அதனால் இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து ஜோதிடத்தில் பயங்கர நம்பிக்கை உள்ள ஆளாக இருக்கிறார். அவரோட ஜோதிடரை அவர் கூடவே வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அரசு பதவி கொடுத்து அதை கூட வாங்கிட்டாங்க. ஆமாம். ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்றா சார், இல்லை ரெண்டும் வெவ்வேறா? நீங்கள் அதை எப்படி? ரெண்டும் வெவ்வேறு தான். நான் என்னுடைய கருத்துப்படி, என்னுடைய ஆராய்ச்சி ரெண்டும் வெவ்வேறு தான். இந்த காலத்தில் வந்து இதே ஜோதிடர் வந்து தமிழக முன்னாள் மறைந்த அம்மா அவருக்கு இதே ஜோதிடர்கள் அறிவுரை சொன்னார்கள். அந்த அறிவுரை அவருக்கு அந்த அம்மாவுக்கு வேலை செய்யவில்லை. இவருக்கு சொல்ல முடியல சார். அந்த அம்மா கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆட்சி செய்து வேறு. இந்த ஜோதிடத்தை பற்றி பேசுறீங்க. இன்னைக்கு செல்லக்கூடிய முதல்வருடைய ஜோதிடத்தை நீ சொன்னீங்க. அந்த அம்மா யாருக்குமே பதவி கொடுக்கல. இவர் தான் பதவி கொடுத்துருக்காரு. இதே ஜோதிடர் வந்து அந்த அம்மாவுக்கு அறிவுரை சொல்லும்போது நடக்கவில்லை. அப்போ காக்கா கத்த பணம் விழுந்த மாதிரி இந்த ஜோதிடர் சொல்லும்போது நடக்கும்போது எல்லாமே ஒன்றா சேர்ந்து போச்சு. அதனால் இவருக்கு பதவி தரணும்னு ஆசை வந்துருச்சு. இவரும் ஜோதிடத்தின் மேலே அபார நம்பிக்கை உண்டு. இன்றைய தமிழக முதல்வருக்கு ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை உண்டு. ஆனால் வாஸ்து இப்போ இந்த ஜோதிடத்தை விட வாஸ்து வந்து முன்னே நின்று தான் வேலை செய்யும். ஜோதிடம் பின்ன போயிடும். என்னுடைய நூலே குறிப்பிட்டிருக்கேன். வருங்காலத்தில் ஜோதிடத்தை பின்தங்கிவிடும். வாஸ்து முன்னே வரும்போது இனி யார் பார்த்தாலும், எந்த ஜோதிடர் பார்த்தாலும் வாஸ்து பார்க்கப்படும் என்று பெயர் பலகை போட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய கருத்து. ஜோதிடம் இப்போ ஏமாற்று வேலைன்னு சொல்கிறீங்க? ஜோதிடம் சொல்வது சரியான ஆலோசனை இல்லை சார். ஜோதிடம் என்பது உண்மை. அரசர் காலத்தில் நடந்தது ஜோதிடம் கரெக்டான உண்மை. இந்த காலத்தில் வந்து எப்படி இந்த தலைமுறைகள் எப்படி வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்களோ அதேமாதிரி ஜோதிடர்கள் தன்னுடைய வருமானத்தை வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார் ஜோதிடர்கள். ஆனால் உண்மையான ஜோதிடர்கள் இப்பொழுது இல்லை. ஒவ்வொரு இடம் போனாலும் ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்வார்கள். யாருக்கும் நடந்ததாக சரித்திரம் இல்லை. நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு 100 ஜோதிடர்கள் எனக்கு நண்பர்களே இருக்கிறார்கள். 100 பேர்கிட்டையும் நான் ஜோதிடம் பார்த்துருக்கு. 100 விதமான பலன்கள் சொல்வால் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் வாஸ்துப்படி நீங்கள் அமைத்து வாழ்ந்தால் ஏதாவது ஒரு நன்மை நடக்குது. கண்டிப்பாக அதுக்கு டெஃபினட்டாக அதுக்கு கேரண்டி கொடுக்கலாம். ஆனால் இவங்க ஜோதிடர் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்தாலே போயிட்டு வந்துட்டு கும்பகோணம் போ, காலஸ்திரி போ, அங்கே போ, இங்கே போ சொல்லி மக்களை வந்து அலைய வச்சு போட்டு செய்து வந்த பிறகு அவன் சொன்ன பலன் நடக்குதா தெரியாது. சார், இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க ஜோதிடம் வந்து ஏமாத்து வேலை. அவங்க வந்து அந்த பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க, இந்த பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க. நீங்களும் அதே தானே சார் சொல்கிறீங்க? நாங்கள் வந்து இல்லை உங்கள் கேள்வியை முடிச்சுக்கிறேன். கலரை மாற்று, இடத்த மாற்று, இந்த மூலையில் இதை வை, அந்த மூலையில் அதை வை, நீ அதில் அங்கே வச்சதுனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களை நாங்கள் நம்பலாம், ஜோதிடத்தை நாங்கள் நம்பக்கூடாதா? ஜோதிடத்தை வந்து நம்புறீங்களோ இல்லையோ, வாஸ்துப்படி நாங்கள் எந்த அறை எந்த பயன்பாட்டுக்கு வரணும் தான் நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். எந்த வாசல் எந்த பக்கம் இருக்க வேண்டும் தான் நாங்கள் இன்ஜினியரிங் ஒர்க்கு தானே சார்? இன்ஜினியரிங் ஒர்க்கு தான். நாங்கள் வாஸ்துக்கு வந்து இன்ஜினியர் எங்களை வந்து கன்சல்ட் பண்ணுறாங்களே, இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் எங்களை வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது சார். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா பாடத்திட்டத்தில் இன்ஜினியரிங்கை தூக்கிட்டு வாஸ்துவை சேர்த்துடலாம். ஆமாம், கண்டிப்பாக. வந்து முன்னாள் ராம்மோகன் இருக்கும்போது கவர்னர் நான் சந்தித்தேன். இது பாடநூலில் சேர்க்க வேண்டும்னு. அவர் எனக்கு நம்பிக்கை உண்டு, என்னோடய குடும்பத்துக்கு நம்பிக்கை உண்டு வாஸ்து மேலே. ஆனால் அத்தாரிட்டி கிடையாதுங்கிறார். அதனால் இதை பாடநூலில் சேர்க்க முடியாது. நான் இதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணேன். நான் கவர்னரை சந்தித்து இதை கண்டிப்பாக வந்து பாடநூலில் சேர்க்க சொல்லுங்கள், இது வந்து உபயோகமான ஒரு கலை அப்படின்னு சொன்னேன். அவருக்கு நம்பிக்கை எனக்கு உண்டு, ஆனால் ஆதாரம் இல்லை. இந்தியா பற்றி வாஸ்து எழுதியிருக்கிறேன். தமிழக கட்டடங்கள் எங்கெங்கே இருக்கும், காங்கிரஸ் கட்சி ஏன் முன்னுக்கு வரல, என்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். காஞ்சி சங்கராச்சாரியனை கூப்பிட்டு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு மருத்துவமனை வாங்குகிறார், தமிழ்நாடு மருத்துவமனை. இது சமீபமாக ஜெயலலிதா இருந்த காலத்தில், அம்மையார் இருக்க காலம்போது என்னை அதை போய் கன்சல்டிங் கூப்பிட்டாங்க. நான் போனோடனே அந்த இடத்துடைய அமைப்பை பார்த்து, கட்டடத்தை அமைப்பை பார்த்து, சுவாமிஜி இது உங்களுக்கு சரி வராது, தயவுசெய்து வாங்க வேண்டாம் என்று சொன்னேன். அவர் என்ன சொன்னார், ஆன்மீகத்தில் உள்ளவர், நான் அந்த விஷ்ணு பூஜை பண்ணுவேன், கணபதி பூஜை பண்ணுவேன், அது சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னார். தயவுசெய்து வாங்க, எந்த பூஜைக்கும் அது கட்டுக்கடங்காது, வாஸ்துக்கு வந்து பூஜைக்கே கட்டுப்படாது, இயற்கையோட கணக்குங்க. இது பூஜை பண்ணுவது மனிதன் சமஸ்கிருதத்தை உருவாக்குறது, மன நிம்மதியை தருவது சமஸ்கிருத வேதங்கள்.
ஆனால் அந்த வேதம் சொல்கிற இடம் வந்து வாஸ்துப்படி இருந்தால் தான் வேதம் பலிக்கும். அதைப்படி என்னை மிஞ்சி அந்த இடத்த வாங்கினார். நாடே அறிஞ்சிச்சு. அம்மையார் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, மர்டர் கேஸ் பண்ணாங்க. நீங்களே இப்போ அந்த மருத்துவமனையை அவர் வித்துட்டார். இப்போ குளோபல் மருத்துவமனை. இன்றைய சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், நடந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி. சங்கராச்சாரியாரை அம்மையார் ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு பெரிய அரசியல் திருப்பமா சார். நான் ஏற்கனவே அந்த திருப்பத்துக்கு பின்னாடி வாஸ்து இருக்குங்கிறது நீங்க சொல்றீங்க. ஆமாம், நான் என்னுடைய கணக்கில் நான் சொல்கிறேன். ஓகே. பஸ் சங்கரா மரத்துலேருந்து என்னைக்கு கூப்பிட்டு போனாங்க. என்னோடய நூல்களை படித்து இதில் வந்து விஷயம் தெரிஞ்ச நூலாக இருக்குது, இவருக்கு தெரியும்னு நான் இந்த மருத்துவமனையில் கால் வைக்கும்போது சொல்லிட்டேன், சுவாமிஜி இது உங்களுக்கு ஒத்து வராது, தயவுசெய்து வாங்காதீங்கன்னு சொன்னேன். அவர் ஆன்மீகத்தில் பற்று உள்ளவர். நான் அந்த பூஜை பண்ணிக்கிடுவேன், இந்த பூஜை பண்ணுறவேன்னு நம்பிக்கையில் பூஜை பண்ணாங்க. இருந்தாலும் வாஸ்து தான் ஜெயிச்சது. அதை வாங்கி 8 மாதத்தில் அம்மையார் அரெஸ்ட் பண்ணாங்க. அம்மையார் இருந்து தான் அந்த மருத்துவமனை திறந்தாங்க. திறந்த அம்மையாரே அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது நடந்த நிகழ்ச்சி, எல்லா பத்திரிகையில் வந்த நிகழ்ச்சி. ஆனால் இதுக்கு பின்னாடி வாஸ்து இருக்குது. அதை தன்மை வந்து அதை காட்டிடுச்சு. அப்போ அந்த பூஜைக்கு அங்கே வேலை கிடையாது. அந்த விஷ்ணு பூஜை மகாகணபதி பூஜைக்கு வேலை இல்லை. அப்போ வாஸ்து தான் முன்னே வந்தது. அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியே தோற்று போயிட்டாருன்னா பார்த்துங்க நீங்கள். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடவுளுக்கு அப்பாற்பட்டது வாஸ்துவா சார்? கடவுளுங்கிறது நம்மளால் உருவாக்கப்பட்டது. கடன்னா உடம்பு உனக்குள்ளே இருக்கிற இறைவன். இதற்கெல்லாம் நமக்கு சக்தி தருது பிரபஞ்ச சக்தி. பஞ்சபூதங்களுடைய கலவை தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் அது பரவி கிடக்குது. பிரபஞ்ச சக்தியோட கலவை தான். நமக்கு ஆரம்ப காலத்தில் எல்கேஜி யூகேஜி வேணுங்கிறது கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு செய்தார்கள். அதை கோயிலாக உருவாக்குனாங்க. அந்த காலத்தில் கோயில் போகும்போது நல்ல மனிதர்கள் போய் அந்த கோயிலை போய் கும்பிட்டாங்க சார். அங்கே அந்த பிரதிஷ்டை பண்ணாங்க, அந்த எந்திரம் வைப்பாங்க, கல் வைப்பாங்க. எல்லாம் வந்து அந்த சுவாமி அந்த உட்கார்ந்துருக்க கல்லில் மேலே சூரிய ஒளிப்பட்டு அந்த எதிர் ஒளிகள் அந்த வணங்குவனுக்கு பிரதிபலித்தது. ஆனால் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறவங்கள யார் சொல்லுங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். நல்லவன் கோயிலுக்கு போகிறானா? ஊரை ஏமாற்றியவன், அடுத்தவன் வாழ்க்கையை கெடுத்தவன், பலதாரம் கட்டினவன், பல செயல்கள், அதாவது முரண்பான செயல்கள். இப்படி 19 நம்ம இப்போ எவ்வளவோ பொதுமக்கள், அப்பாவி மக்கள் அவங்கலாம் கோயிலுக்கு தானே சார் போயிட்டு சார் போயிட்டு என்ன சார் பொதுவாக பலன்கள் என்ன கண்ட கோயிலுக்கு போய் ஒரு நம்பிக்கை தானே சார். நம்பிக்கை கொடுக்குறீங்க. நம்பிக்கை இல்லை சார். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, இந்த டாக்டர் போகும்போது மருத்துவம் கொடுத்து அந்த மருத்துவம் வேலை செஞ்சால் நம்பிங்க. ஓகே. மருத்துவமே வேலை செய்யறது ஏன் நம்புறீங்க? புரியுது சார். அப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட், இப்போ நீங்கள் கேட்குறதுல எனக்கு தான், அப்போ வந்து வாஸ்துங்கிறது வந்து நாத்திகத்தை முன்னெடுக்குதா? நீங்க பேசுறத பார்த்தா கடவுள், நீங்க பேசுறது எல்லாமே நாத்திகவாதிகள் பேசுற மாதிரியே இருக்கு. கடவுள் நாத்திகத்தை கடவுள் வந்து நமக்கு பிரபஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு. ஆமா ஆமா. நாத்திகம் என்பது என்ன? அவங்க எதை முன்படுத்துறாங்க? இயற்கையை வணங்குறாங்களா இல்லையா? இயற்கை ஒத்துக்கிறாங்களா? அந்த இயற்கையை தானே வாஸ்து சொல்றேன் நான். ஓகே. நாத்திகன் பண்றது கடவுள் இல்லைங்கிறான். இந்த பூமிங்கிறது இயற்கை சார். ஆமா, நம்ம கிட்ட செயற்கை தானே சார். இதுல எப்படி இயற்கை? சரி, இந்த பூமி மேல தானே வாழ்ற. இந்த இயற்கையோட சேர்ந்தது செயற்கை இருக்குது. அப்போ இந்த இயற்கை ஒழுங்காக இருந்தால் தான் செயற்கை சரியாக வரும். ஓகே. நீ நிற்கிற இடம் பள்ளமாக இருந்தால் என்ன ஆக? கீழே போயிடுவேன். நெருப்பாக இருந்தால் சுடும். அப்போ இந்த இயற்கை மேலே நீ வாழக்கூடியவன், அதோடு ஒத்து போனீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். நான் வந்து இவ்வளோ நாள் வந்து ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் இணைச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குது. ஜோதிடம் வேறு, வாஸ்து. உங்களுக்கு ஜோதிடம் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ அந்த சைடு உள்ளவங்களும் இங்கே உங்கள் மேலே குற்றம் சுமத்துவாங்களே, வாஸ்துங்கிறது போய் இவங்க வந்து இல்லை சார். இப்போ ஜோதிடர்கள் எல்லாம் இப்போ வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். நம்பிக்கை இல்லாதவங்க, ஜோதிடத்தை முன்னே நிறுத்தி பார்த்தவங்க. ஹோமியோபதி டாக்டரும் அலோபதி டாக்டருக்கு எப்படின்னா வித்தியாசம் சொல்லுங்கள். அலோபதி டாக்டர் போனால் ஹோமியோபதி மருந்து சாப்பிடாத கிட்னி அவுட் ஆகுமா. இன்றைக்கி வாஜ்பாய் வந்து இன்றைக்கி வந்து தாம்பரத்தில் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இருக்குது, சித்தா ஹாஸ்பிட்டலு. இன்காப்ஸ் வந்து அடையாளம் இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கம் வந்து இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு என்ன காரணம்? ஆனால் இது அலோபதி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அது மருந்து சாப்பிடாதாம்மா. ஓகே, உண்மைதானே இது? அந்த மருந்தால் வந்து க்யூர் ஆகுது சார், லேட் க்யூர். ஆங்கில மருத்துவம் வந்து உடனே கிடைக்கும், பட் சைடு எஃபெக்ட் வரும். ஆங்கில மருத்துவம் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு ஊறுகாய் மாதிரி பயன்படுத்தலாம். ஓகே. சித்தா மருந்து வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களோட உடலில் சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கும். அந்த சித்தா மருந்து கணக்கு தான் நாங்கள் வாஸ்து கணக்கு சொல்கிறோம். அதுக்கு கணக்கு போட்டிங்கன்னா இயற்கையோட மருந்து வந்து சித்தா, இயற்கையோடைய கலவை வந்து வாஸ்து. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிங்க நீங்கள். அப்போ வந்து இங்கே பொதுவாக எல்லாருமே வாஸ்து பார்க்குறாங்க. நிறைய பேர் வாஸ்து பார்த்து வீட்டுக்குள்ளே போனவொன்னா அழிஞ்ச கதைலாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் இருக்கு, பேசுங்க. அழிஞ்ச கதைலாம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஆதாரம் சொல்கிறீங்க, நான் வந்து இவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், அவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் சார். ஆனால் அழிஞ்சு போனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அவங்களுக்குலாம் நீங்க என்ன பதில் அப்படி உங்ககிட்ட வாஸ்து சாஸ்திரம் கேட்டு அது நடக்காம போய் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டவங்க இருக்கிறாங்க, மறைக்காம உண்மையை சொல்லுங்க. இல்லை, என்னிட்ட வந்தவங்க எல்லாருமே நல்ல அருமையா இருக்கு. குழந்தை ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்படி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பேரு எதுவுமே இல்லை ஒரு சார், உதாரணம் சொல்லுங்க. என்னுடைய கணக்கு கரெக்டாக இருக்கும் சார். நீங்கள் அதாவது வாஸ்துப்படி உள்ளே போயிட்டு வாஸ்துப்படி அழிஞ்சிடறாங்கும் போது வாஸ்து சரியில்லாத அழியதுக்கு வழி கொடுக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது, ஒரு கட்டத்துக்கு போது வாஸ்து சரியில்லாத விட உன்னுடைய மனநிலை அங்கே அமையும் போது உன்னை அடிமட்டத்துக்கு கொண்டு போயிடுது. வாஸ்து முறையோடு இருந்தால் உன்னை காப்பாற்றும், எஸ்கேப் பண்ணி விட்டுரும். வாஸ்து சரியில்லாத வீட்டில் போய் நீங்கள் குறை சொல்ல முடியாதுல்ல. அது வாஸ்து சரியில்லாததில் நல்ல நண்பனுடைய தொடர்பு தீய நண்பனுடைய தொடர்பு தானே. நல்ல நண்பன் தீய நண்பன் நல்ல ட்ரெஸ் போட்டு இங்கிலீஷ் பேசுகிறான், ஆரோக்கியமாக பேசுகிறான், நல்ல சரளமாக பேசுகிறான். அப்போ நல்லவனை நம்ப முடியுமா? அவன் கெட்டெண்ணங்கள் இவனை அடி குடியில் கொண்டு தள்ளி விட்டுருவான். நான் நல்லவன் நினச்சி இவன்கிட்ட பழகினேன், என்னை இப்படி மோசம் பண்ணிட்டான்னு சொல்கிறது நம்மளுடைய அறியாமை.